கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. விருச்சிக ராசி பெண்கள், செவ்வாயுடைய அதிபதியான விருச்சிகம் கால சக்கரத்துக்கு 8ஆம் பாவகமா. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நிறைய இருக்கும். இளமையான வயசுல அடிதடி உத எல்லாம் வாங்கி, படிப்புக்காக ரொம்ப அடிதடி வாங்கியிருப்பீங்க, மனசு போட்டு உழப்பிக்குவீங்க, சந்திர நீச்சம் வாங்க, உங்க அம்மாங்க எல்லாத்துக்குமே உடம்பு தொந்தரவு வேற வந்துடும் உங்களுடைய அம்மாவங்களுக்கு. அப்ப இந்த விருச்சிக ராசி பெண்கள் எப்படின்னா, ஒவ்வொரு பீரியடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆனா தொழில் சார்ந்து அப்படிங்கும்போது இந்த டீச்சிங்கு, அதே மாதிரி ஆலயம், இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடா இருக்கிறது, எதையுமே ஒரு கவனமோட செய்யறது, சமையல் விஷயம் கூட, ஹோட்டல், இந்த மாதிரி தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கம்மா. எந்த ஒரு தொழில் சார்ந்து கொஞ்சம் ஈடுபடுத்திக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதில் செட் ஆகிறதுக்கு தடுமாற்றம் நிறைய வரும். நிறைய விஷயங்கள் இந்த கன்ஃபியூஸ் தான், மனசஞ்சலம் நிறைய இருக்கு. ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும். உணவுகள் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்திடும். ஏன்னா மேஷமும் விருச்சிகம் தான் செவ்வாய்ங்க. அப்போ அந்த 6ஆம் இடமே செவ்வாய் வரனால நீங்கள் அந்த என்ன மருத்துவத்துறை, கலைத்துறை, அதே போல் டீச்சிங்கு, நல்ல ப்ரொஃபஸராக இருக்கிறது ஒரு கௌரவமான விஷயமாக இருக்கிறது. உணவு சம்பந்தமான தொழில்கள் செய்கிறது. நிறைய பேர்த்துக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனாலும் தொழிலை மாற்றிடுவீங்க, ஜாபை மாறக்கூடிய அமைப்பு. அப்படியே ஒரு வரட்டு கௌரவம் பார்க்கறது உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா 10ஆம் இடமே சிம்மம், சூரியன் அங்கே இருக்கிறதுனால, சூரியன் உச்சம் பெற்று உங்களுக்கு 6ஆம் பாவகத்தில் இருக்கிறனால, நீங்கள் ஒரு தலைமைத்துவமோ ஒரு அங்கீகாரமோ வர்றதுக்கு, ஒரு அந்த பிஸ்னஸ்குள்ளாரையோ அல்லது எந்த விஷயமா இருக்காலும் சரி வர்றதுக்கு போராடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹெட்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், தலைமைத்துவத்தைன்னு வச்சுக்கோங்க. போராடி தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு தொழிலுக்காக நச்சு நச்சு நச்சுன்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பாதி மனசு ஒடிஞ்சிடும். வேலை 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 வேலைன்னு கமல்ஜி படம் மாதிரி ரொம்ப ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த தொடர்பில் வர்றதுக்கான விஷயங்கள் இல்லாமல் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க. வேலைக்கு போய் தான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, வீட்டிலே இருந்து ஏதாவது ஒன்று நான் செய்கிறேன், அல்லது வீட்டு குடும்பத்தை நான் நிர்வாகம் பண்ணிக்கிறேன், ஒரு ஹெல்த் இஷ்யூனால பிரேக் ஆகி கூட வேலைக்கு போகிற, ஜாபுக்கு போகிறத நிறுத்திட்டேன். இது மாதிரி நிறைய பேர் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் விருச்சிக லேடிஸ்க்கு உண்டுங்க. ஆனாலும் இந்த வருஷம் பராபவ ஆண்டில் ஒரு ஹாப்பின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தொழில் சார்ந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே வருமானம் அதிகமாகவும் கௌரவம் நல்லா வரும். அற்புதமான விஷயங்கள் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க, ஒரு கடன் வாங்கியிருக்கலாம்,
அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்னதாக கெட்ட பேர் கூட வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் வந்து மீண்டு வரக்கூடிய விஷயம். வேகமாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க, அப்புறம் புசுக்குன்னு படிப்படியாக குறைஞ்சிருப்போ அப்படின்னு. ஒரு துணி கடையாக இருக்கட்டும், ஒரு தையல் மிஷின் போட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வேகம் படிப்படியாக குறைஞ்சிரும். அப்புறம் வேறு ஏதாவது செஞ்சு சீக்கிரமாக சம்பாதிக்கலாமா, சீக்கிரமாக பணம் வரணும். இப்போ வந்து எல்கேஜி அப்புறமே 1வது 2வதுன்னு படித்து தான் நம்ம காலேஜ் முடிக்கணும். டைரெக்டாக போய் நான் காலேஜ்லேயே உட்கார முடியுங்களா? அந்த சிலபஸை நம்மளால் கிரகிக்க முடியுமா? இதெல்லாம் சாத்தியக்கூறான விஷயங்கள் சிந்திக்க மாட்டேங்குது. அந்த தொழில் சார்ந்து அதாவது சொந்த தொழிலாக இருந்தால் சாத்தியக்கூறான விஷயங்களை அதை நினைக்க மாட்டேங்க. சாத்தியம் நடக்காததை நினச்சி கற்பனையில் ஏதாவது வந்து லாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன கம்முன்னு நம்ம வேலைக்கு போகிறதே நல்லது. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டு வேலைக்காக நிறைய ட்ரை பண்ணவங்கள விருச்சிகமாக இருப்பீங்க. எக்ஸாம் எழுதினேன், டிஆர்பி எழுதினேன், டெட் எழுதினேன், நிறையா படித்தேன், சென்டருக்கு போய் கோச்சிங் கிளாஸ் எடுத்தேன். அதெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பேங்க் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறது. அப்போ அது ஒரு சில அட்டம்ப்ட்லாம் கிடைக்காது. படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் அது ஓரிடென்ட்டாக வேறு வேலை அமையிறது, படிப்புக்கு சாராத ஜாபு கிடைக்கிறதெல்லாம் கூட அவங்க மன உளைச்சலை அதிகரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கே போயிட்டு சண்டை பிடிக்கிறது, நான் சொன்னது கரெக்டாக இருந்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது. வெளிநாடு ரொம்ப செட் ஆகுது கஷ்டம். வெளிநாடு போனாலும் அதிகமான இது எப்பயுமே பூர்வீகம் சார்ந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க பெண்களே எப்படின்னா இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறதும்பாங்களே, இதுக்குள்ளாரையே வச்சுக்கலாங்க, இப்படியே போதுங்க, இந்த ஜாபே போதுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னை இதுபடுத்திக்குவாங்க, மட்டுப்படுத்திக்குவாங்க. அது உங்ககிட்ட இயற்கையிலேயே உண்டு. ஒரு சிலர் தான் நான் வேகமாக வெளியே வரணும்னு. அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எங்க மேடம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் வேலை செய்ய ஓய மாட்டேங்குது, அப்போ அவ்வளோதான் உங்களால் முடியும். ஆனாலும் என்னென்னா நீங்கள் வச்சது தான் சட்டம். ஹவுஸ் ஒய்ஃபு இப்போ லேடிஸாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து கணவர் பேச்சை கேட்குற மாதிரி, அம்மா அப்பா பேச்சை கேட்குற, அப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு நடப்பீங்க. நான் சொல்கிறதான் கரெக்டுங்கிற மாதிரி நடக்கக்கூடிய விஷயம், வெடுக்குன்னு பேசக்கூடிய விஷயம், விடுவிடுன்னு சத்தம் போட விஷயம், இதெல்லாம் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். விருச்சிக ராசி அந்த ஜாபு வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையும் பண்ணுவீங்க, இங்கேயும் பண்ணுவீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து வெளிவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல இடைஞ்சல்கள் இருக்குது. இன்றைக்கி 6 மணிக்கு மேலெலாம் போய் உட்காந்து வேலை செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்துடுவீங்கன்னு வச்சுங்க. அந்த வெளி வட்டாரத்தை சமாளித்து வரக்கூடிய சாதுர்த்தியம் விருச்சிக ராசி பெண்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். மேடம் சூப்பராக நமக்கு சொல்லிட்டாங்க. அது உண்மையிலுமே ஏன்னா செவ்வாயோட அமைப்பு. ஆனால் அந்த மனசுக்குள்ளாரே வச்சுக்கோங்க, அந்த வேகத்தில் வந்து அந்த கோழைத்தனத்தை காட்டவே மாட்டீங்க. காட்டிட்ட மாட்டிக்குவோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு வெளியே அப்படியே தைரியம் மாதிரி நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒடியாந்துருங்க. தப்பிச்சு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா அந்த சூரியன் 10ஆம் இடமே என்னதுங்க, சூரியன். அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல ஜாபில் வந்து மேலதிகாரிலாம் நிறையா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை பண்ணிக்க தட்டுவான், அது பண்ணால் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஆசையாக கேட்பீங்க அல்லது தெரியாத மாதிரி கேட்டுக்குவீங்க. அப்போ வந்து அந்த பக்குவமாக கேட்டு வேலை வாங்கிக்கிறது. சார் கொஞ்சம் தெரியல, கோச்சிக்காதீங்க, இதனால சேலரியெலாம் கட் பண்ணிடாதீங்க, 2 நாள் வேலை எடுத்துட்டேன், லீவ் எடுத்துட்டேன்னு இது பண்ணிடுறேன். அதெல்லாம் பேசி லாபகமாக பேசி லாபத்தை அடையக்கூடிய அந்த சாதுர்த்தியம் சாமர்த்தியம்லாம் இயற்கையிலேயே உண்டு. அப்போ வேலை கிடைக்காத பெண்களும் நிறைய பணம் வரக்கூடிய அமைப்பு, ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு, இதில் வரக்கூடிய பராபவ ஆண்டில் எல்லா லேடிஸ்க்கும் உண்டு. அப்படிங்கிறத தைரியமாக இருங்க. ஏதாவது காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பார்வையில் வரனால, அதனால் சில விஷயங்களாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் லைஃப்பில். உங்கள் ஜாப் ஓரிடென்ட்டாக இவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு, அதாவது தொழில் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ராமருடைய பட்டாபிஷேகம் படம் வச்சு நீங்கள் வழிபாடு எடுக்கிறது, குருவாக இருந்து ஜீவசமாதியாக
மெயினாக வந்து பெருமாள் கோயிலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரெண்டுக்கும் நம்ம வந்து 6ஆம் இடத்துக்கும் குரு வந்து ரொம்ப விசேஷமாக அந்த செவ்வாயுடைய அமைப்பில் வரனால அந்த வீடுங்கிற ஒரு ஜீவசமாதி வழிபாடு வந்து விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஜாபுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணும், உயர்வை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், பண வரவு தன வரவெல்லாம் தரும். சரிங்களா? வாழ்க வளமுடன். சிவாய நமः.